இன்று இரவு 12:42 2:42 வரைக்கும் நடுநிசியில் அமாவாசை வருகிறது. மாகாளய அமாவாசையின் சோடசக்கலை வருகிறது. 16 லட்சுமியிலும் ஒன்றாக இணைந்து ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் முழிக்க முடியாதுங்க குருஜின்னு நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் இன்று இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி கல்லுப்பை எடுத்து 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக சுற்றி அதை வாஷ் பேஷனில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சோடசக்கலையில் என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும், என்ன மாறணும், என்ன முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு, கிடைச்சிருச்சுன்னு மனமாற நினச்சி ஓம் ரிங் வசி வசி 51 முறை சொல்லுங்கள், 51 முறை எழுதுங்கள். அதற்கப்புறம் ஏதோ சின்னதாக இனிப்பொன்று சாப்பிட்டுட்டு உறங்குங்கள். உறங்கும் போகும்போது அது நடந்துருச்சுங்கிற எண்ண அதிர்வலையோலேயே உறங்குங்கள். அதாவது விழிப்புணர்ச்சியான தூக்கம் தியானம், விழிப்புணர்ச்சியற்ற தியானம் தூக்கம்னு சொல்லுவாங்க. அதனால் தூங்கும்போது இதை எண்ணிட்டே தூங்குங்க. முழு இரவும் சோடசக்கலை நேரமாக உங்களுக்கு மாறட்டும். இந்த எளிய சூட்சம பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லது நடக்கும். நாளை மாலையில் இருந்து அற்புதமான நவராத்திரியை முன்னிட்டு 9 நாள் சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸ்ரீ விஜயீ பவ. பணம், பேர், புகழ், சக்தியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.